அலார்மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பியர் மார்க்கெட் சைக்கிளில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாலோ இல்லை மார்க்கெட் அதில் பாதாளத்துக்கு போகும்போது அந்த கிராஷில் பல்க் இன்வெஸ்டிங் பண்ணியிருந்தாலோ நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வருங்க. ஆனால் எது பாட்டம்னு சொல்ல முடியாது, எது எவ்வளோ நாளைக்கு பியர் மார்க்கெட் சைக்கிள் தொடர்ந்து நீடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம பியர் மார்க்கெட்டில் கிராஷில் யாருமே மார்க்கெட்டை விரும்பாதப்போ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா அப்போ ப்ராஃபிட் நிறைய வரும். இப்போ நம்ம பியர் மார்க்கெட்டில் இருக்கோமா? எப்போ தான் பியர் மார்க்கெட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போவும் பியர் மார்க்கெட்டில் தாங்க இருக்கோம். இல்லையே, எல்லாரும் புல் மார்க்கெட்டுங்கிறாங்க, வேல்யூவேஷன்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நம்ம புல் மார்க்கெட்லேயும் தான் இருக்கோம். என்னடா குழப்பறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. எந்தவித மார்க்கெட் சைக்கிள்லையுமே சில செக்டர்ஸ் அல்லது சில நல்ல பங்குகள் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கும், இல்லை தொடர்ந்து அது ஒரு பியர் மார்க்கெட் சைக்கிளில் மாட்டி இருக்கும். அந்த பர்டிகுலர் நிறுவனம் ப்ரொமோட்டர் நல்லா இருப்பாங்க, நல்ல பிஸ்னஸாக இருக்கும். ஆனால் வேறு ஏதோ சேலஞ்சு சிக்கல்னால அந்த ஸ்டாக்கை அடிச்சிருப்பாங்க. அதோடைய வேல்யூவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறது மூலமாக ஒவ்வொரு செக்டர்லேயும் உள்ள நல்ல நல்ல பங்குகளை போய் நம்ம அதோடைய பேராமீட்டர்ஸ் இண்டிகேட்டர்ஸை அனலைஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்லேயும் பியர் மார்க்கெட்டில் நிறையா ஸ்டாக்ஸ் சிக்கி தவிக்குதுங்க, நம்ம அள்ளலாம். இது புல் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், புல் மார்க்கெட். சிம்பிளாக என்ன நடக்கும்னா, புல் மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் இல்லாத ஸ்டாக்கு அல்லது வேல்யூவேஷன் இருக்கிற ஸ்டாக்கு எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதாவது என்னென்னா, காற்றடிக்கிறப்ப காகத்தோடு சேர்ந்து காகிதமும் பறக்குமா அப்படிங்கிறது விஜயோடைய கவிதை, அதாவது விஜயோட கவிதை. அது மாதிரி புல் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் மேலே எளிமைதாங்க இருக்கும். அதே மாதிரி பியர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஸ்டாக்குகள்லாம் அதோடைய கரெக்டான வேல்யூவேஷன்லேருந்து கீழே போயிருக்கும். இது ரெண்டும் நடக்கிறது தான் புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது. இது புல் மார்க்கெட்னால் ஒன்றும் சிம்பிளாக சொல்லிடுறேங்க. எப்போல்லாம் இந்த ரேட் சைக்கிளை கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆர்பிஐ ரேட் சைக்கிள் கட் பண்ணுறாங்கல்ல, இல்லை யூஎஸில் ஃபெட் ரேட் சைக்கிள் கட் பண்ணுறாங்கல்ல, அப்போல்லாம் மக்கள் கையில் அதிகமாக காசு புழங்கும். ஸோ பேசிக்கலாக லிக்விடிட்டின்னு அதை தான் சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் அதிகமாக காசு புழங்குச்சு அப்படின்னா எல்லாருமே ஸ்டாக்கை கொஞ்சம் வாங்குவாங்க. அதனால் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருக்கும். அதே சமயம் காசு இல்லை, ரேட் சைக்கிளை ஏற்றுனாங்க அப்படின்னா வட்டி விகிதங்கள்லாம் ஏறும், லோனோடைய இன்ட்ரெஸ்ட்லாம் ஏறும். அப்போ மார்க்கெட்டில் உள்ள, அதாவது நம்ம பொதுமக்கள்கிட்ட இருக்கிற காசை அவங்க சக் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி கிரன்ச் வரும், லிக்விடிட்டியை குறைச்சிருவாங்க. அப்போ யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, டிமாண்டை குறைக்கிறாங்க இன்டெரக்டாக. அதுதான் நடக்குது. ஆனால் இந்த புல் மார்க்கெட்லேயும் பியர் மார்க்கெட்லேயுமே நல்ல ஸ்டாக்ஸு பியர் மார்க்கெட்டில் மாட்டியிருக்கும், நல்ல செக்டர் பியர் மார்க்கெட்டில் மாட்டியிருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது மூலமாக எப்போவுமே நீங்கள் நல்ல முதலீட்டாளராக இருக்கலாம். அதுக்கு நம்ம கற்றுக்க வேண்டியது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் எனி செக்டர், எனி ஸ்டாக் அப்படிங்கிறது தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நன்றி நன்றி. நான் இப்போது லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பற்றியும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றியும் இன்சிஸ்ட் பண்ணேன். அதாவது உங்களுக்கு அதை பற்றி கற்றுக்கங்க அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணேன். சரி, இதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸுக்கு ஒரு ஸ்டாக்கு எந்த செக்டரில் இருக்குது, அந்த செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. அது எப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன், சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி நல்லா கிடைக்குங்க. சரி, லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு பொறுமை வேணும். பொறுமை எவ்வளோ அளவு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா 6 மாதமோ 1 வருஷமோ வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இருந்தால் பார்த்தாதுங்க. அமெரிக்க பங்குச்சந்தையான நாஸ்டாக்கு 2000, அதாவது வருஷம் 2000 4200ங்கிற புள்ளியை தொட்டுச்சு. அந்த 4000 புள்ளியை திருப்பி தொடுறதுக்கு 2014, கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ஆனது. இந்த அளவுக்கு பொறுமை நமக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா இது மார்க்கெட்டுங்கிறது எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா
பல உலக நாடுகள் இருக்குது. உலக நாடுகள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் இருக்குது. இயற்கையோட ஃபேக்டர்ஸ் இருக்குது, கண்ட்ரியோடைய டெசிஷன்ஸ் இருக்குது, வார் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அந்த இது மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் யார் சொன்னாலும் இது இனிமேல் வந்து புல் மார்க்கெட்டு, இனிமேல் பியர் மார்க்கெட்டு அப்படின்லாம் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டைவர்சிஃபை பண்ணிக்கங்க. ஒரு போர்ஷனை ஸ்டாக்குக்கு அலோகேட் பண்ணுங்கள். அந்த போர்ஷனில் ஸ்டாக்குக்குள்ளே நீங்கள் எப்படியெல்லாம் வந்து அலோகேட் பண்ணுறீங்க, கொஞ்சம் இண்டெக்ஸுக்கு கொஞ்சம் வந்து நீங்களாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கங்க. அந்த மாதிரி வந்து முடிவு எடுத்துக்கங்க. பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. பல புக்கு படிங்க. வாரன் பஃபெட்டை ஃபாலோ பண்ணுங்கள், பீட்டர் லிஞ்சை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், தாட்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. சரி, தொடர்ந்து வந்து நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை வந்து சொல்லிடுறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு பொறுமை வேணும். எவ்வளோ தூரம் பொறுமை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன கற்றுக்கணும்னா, உதாரணமாக சில செக்டர்ஸ் வந்து சைக்ளிக்கல் செக்டர்ஸ் அப்படின்பாங்க. அதாவது என்னென்னா, அதோடைய பிஸ்னஸ் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஏறும், அதுக்கப்புறம் வந்து குறையும், 4 வருஷத்துக்கு ஏறும் குறையும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னா, பீக் சைக்கிளில் ஏறிட்டு அதுக்கப்புறம் இறங்கும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பீக் சைக்கிள் போகும், இறங்கும். இது வந்து சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் அப்படிம்பாங்க. எந்தெந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைலை சொல்லுவாங்க, ஸ்டீலை சொல்லுவாங்க, சுகரை கூட சொல்லுவாங்கங்க. ஸோ எந்த செக்டர் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணணுன்னா, இந்த P/E ரேஷியோ, பேங்க்குனா ப்ரைஸ் டு புக் வேல்யூ, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எவ்வளோ நெட் சேல்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ ரெவன்யூ வருது, அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ கடன் இருக்குது, இதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், நீண்ட கால முதலீடு எப்படி செய்கிறதுன்னு, அதை பாருங்கள். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு நீண்ட கால முதலீட்டாளராக இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை திறந்தே பார்க்காதீங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதுவே வந்து உங்கள் தலைமுறைகளுக்கு வந்து பயங்கரமாக அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக அட்வைஸ் பண்ண மாட்டேங்க. ஆனால் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அடிக்கடி போய் நம்ம போர்ட்ஃபோலியோவை, டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம டெம்ப்ட் ஆகும். அந்த காசோடைய ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கை விற்கணும், இல்லை நிறைய வாங்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய அறிவு வந்து இழந்துட்டு நம்ம வந்து அந்த டெம்ப்டேஷனுக்கு வந்து அடிக்ட் ஆகி நம்ம டெசிஷன் எடுத்துருவோம். இது நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். அதனால் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்கணும்னா, டிசிப்ளினாக இருக்கணும். டிசிப்ளின் தான் நான் சொல்லிட்டேன். டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஒரு போர்ஷனை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு கொண்டு வாங்க. அந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டு ரிஸ்க் எடுங்க, பெட் பண்ணுங்கள். அந்த பெட்டுங்கிறது வந்து சூதாடுறது கிடையாது. நீங்கள் பொட்டன்ஷியல் க்ரோத் இருக்கிற ஒரு கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணி அதில் முதலீடு பண்ணுறீங்க. அதே சமயம் முதலீடு பண்ணிவிட்டு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. ரெகுலர்னால் டெய்லி போய் ஃபாலோ பண்ணலங்க. அந்த பங்கை பற்றி என்ன நியூஸ் வருது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வர ரிசல்ட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். சிச்சுவேஷன் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ பிஸ்னஸ் கிளைமேட் மாறும்பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனியெல்லாம் பல வருடங்களாக வந்து கீழேன்னு உங்களுடைய பொறுமையை சோதிக்கும். ஏகப்பட்ட கடன் வேறு. பட் ஆனாலும் புத்திசாலிகள் வந்து என்ன பண்ணாங்க, இது டாட்டாவோடைய குரூப்பு, டாட்டா ஆரம்பித்த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கம்பெனியில் இதுவும் ஒன் ஆஃப் த கம்பெனிஸு. கண்டிப்பாக அவங்க கைவிட மாட்டாங்க, எப்படியாவது ரிவைவ் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் யோசித்து, அவங்கள்ட்ட ஃபண்டு இருக்குது, வேறு கம்பெனியிலேருந்து அவங்களுடைய ஹோல்டிங் கம்பெனி வந்து டாடா சன்ஸு, அங்கேருந்து வந்து அவங்க வந்து ஃபண்டை வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து சரி பண்ணுறதுக்காக அலோகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திருப்பி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்லாம் வந்து கண்டிப்பாக வச்சுருந்துருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2020க்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் 60 ரூபா போகும்போதோ, சன் ஃபார்மா 350 ரூபா போகும்பொழுதோ நான் என்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொன்னேன், தயவு செஞ்சு இந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னு. நானுமே வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் நம்மளுடைய இந்த டெம்ப்டேஷன்னால தான் நான் உடனே வந்து கொஞ்சம் பச்சை பசும்புல்லை பார்க்கும்போது, அதாவது போட்ட காசுலேருந்து கொஞ்சம் மேலே எழும்பும்போது, அடடா 8% ரிட்டர்ன், ஒரு வருஷத்துக்கான ரிட்டர்ன் ஆச்சே, 2-3 மாதத்துலேயே கொடுத்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு வெளில வந்தேங்க. இந்த மாதிரி தப்பை பண்ணவே கூடாது.